அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதர்களுமே திதி சூனியத்தை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. திதி சூனியம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா பொருளாதாரம் மட்டுமல்ல, இனவந்துகளுடைய ஒற்றுமை. இனவந்துகளுடைய ஒற்றுமை வேண்டும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லிதான் திதி கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் என்ன சொன்னா, திதி சூனியம் என்பது ரொம்ப மோசமானதா அப்படின்னா ரொம்ப மோசமானதான்னு நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப மோசமானது திதி சூனிய ராசி, திதி சூனிய ராசி அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். எப்பயுமே ஒருத்தரை பார்த்து என்ன சொன்னான்னா, நோயாளியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நோய் அப்போ என்ன செய்ய முடியும், வாழ்க்கை சரி எல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட, ரொம்ப நாள் ஆச்சுனாலும் நல்லா ஹெல்த்தாக இருக்கீங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னால் அது இன்புட்டு, ஏதாவது அவனை உந்துதல் சக்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு 20 வருஷம் ஒரு மனுஷன் சுகர் ஆயிடுச்சுன்னு ஒன்று என்ன செய்வாங்க தெரியுமா, 20 வருஷம் ஆச்சா சரி என்ன செய்ய முடியும், ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு இப்படி சொல்லக்கூடிய தாழ்த்தி கொண்டு போகக்கூடிய மனநிலை தான் எல்லார்ட்டையும் இருக்குது. ஏன் 20 வருஷம் வந்தாலும் 30 வருஷம் வரைக்கும் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனோநிலையில் இருக்கின்ற தைரியம் தான். அதை விடுத்து என்ன சொன்னாங்க, எப்பயுமே டீக்ரேட் ஆகவே, அதாவது மட்டப்படுத்தி இவ்வளவு நாள் ஆச்சா, ஐயா அவ்வளவுதான், அப்படி 60 வயசு ஆச்சா, இனிமே என்ன இருக்கு அப்படிம்பாங்க. இனிமே என்ன இருக்குன்னு உனக்கு அவ்வளவுதான். எதுவுமே காலமும் அளவீடுகளும் ஜோதிட சாஸ்திரத்தில், ஏன்னா அதனாலதான் அவன் சொல்லிருக்கான் 120 வருடங்கள் ஒரு மனிதன் வாழலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நாம அதை கடைபிடிப்பதில்லை, அது நம்மளுடைய மைனஸ். அந்த விதத்தில் என்ன சொன்னா, திதி சூனியத்தை சரி பண்ணக்கூடிய இலகுவான ஒரு நேச்சுரலா கேஷுவலா எடுத்துக்கிடுங்க. கேஷுவலா எடுத்து அதை செயல்படுத்தி பாருங்க. உங்களுடைய திதி சூனியம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குறைவதையே பார்ப்பீங்க. அப்ப பிரதமை திதி வளர்வரையாக இருந்தாலும் தேய்விரையாக இருந்தாலும் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் துலாமும் மகரமும் பாதிக்கப்படும். இந்த துலாமும் மகரமும் பாதிக்கப்படும் அப்படிங்கும் போது அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஏதாவது ஒரு தெரியாத கல்யாணத்துல போய் உட்காந்து, ஒரு தெரியாத கல்யாணம் நமக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம அந்த கல்யாணத்திற்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது, அந்த கல்யாணத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த கல்யாணத்துல போய் என்ன சொன்னா, மணமக்களுக்கு ஏதாவது ஒரு பணமுடிப்பை எழுதிடணும். பணமுடிப்பை எழுதிட்டு அந்த தெரியாத கல்யாணத்துல போய் அந்த பந்தியில போய் உட்காந்து சாப்பிட்டுவாங்க. இந்த திதிசூனியம் போயிடும். இது சொல்லுவது உங்களுக்கு என்னடா இப்படி தெரியாத கல்யாணத்துக்கு நீங்க போய் பாருங்க. பிரதமை திதியில போய் பிறந்திருக்கீங்களா, தெரியாத கல்யாணத்துக்கு போங்க. சும்மா நாள் போய் மணமக்களுக்கு அப்படி போய் அந்த வரிசையில் நின்று ஒரு கவரை கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னா, அவர் மாப்பிள்ளையே என்ன சொல்லலாம்னா, ஸ்டன்னா நீ யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு, நான் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் கொடுத்துட்டேன் சார், போட்டோ கூட பிடிக்க வேண்டாம், நீங்க என்ன சொன்னா பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாங்க, பிரதமை திதியோடைய தோஷம் குறையும். இப்படி என்ன ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 3 மாசத்துக்கு இருக்கும் இந்த கல்யாண வீடுகளில் போய் சாப்பிட்டு உங்களுடைய கர்மாவை அங்க ஒரு பணமுடிப்பு, ஒரு 501 ரூபா பணமுடிப்பு பிளஸ் நிதானம் உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா திதி குறையும். துதியை திதியில் போய் பிறந்தவர்களுக்கு தனுசும் மீனமும் திதி சூனியமாக வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், கோயில்ல சும்மா நாள் உழவாரப்பணி, கோயிலை சுத்தம் பண்ணுங்க. உழவாரப்பணி அப்படிங்கிறது என்னதுன்னா, கோவிலை சுத்தம் பண்ணதெல்லாம் உழவாரப்பணி அழகாக செய்யுங்க. கோயில்ல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு என்ன சொன்னான்னா கொஞ்சம் சின்ன பணம் முடிப்போம், ஒரு வேஷ்டி துண்டோ, அந்த கோயில்ல வேலை பார்க்குற பெண்களுக்கு என்ன சொன்னான்னா ஒரு சேலை ஜம்பர் பட்டு எடுத்து கொடுங்க. கண்டிப்பாக துதியை திதியோடைய தோஷம் போயிடும். திருதியை திதியில போய் பிறந்தா மகரமும் சிம்மமும் திதி சூனியம். தத்தெடுத்த குழந்தைக்கு உதவி செய்யணும். இப்ப தத்தெடுத்த குழந்தைய போய் நம்ம எங்க போய் பார்க்கறத, அதனால அனாதை குழந்தைகளுக்கு, அனாதை இல்லங்களுக்கு திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் அனாதை இல்லங்களுக்கு
உதவி செய்து வர, மாதம் ஒரு முறை உதவி செய்து வர வர உங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும். சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு கும்பமும் ரிஷபமும் வந்து என்ன சொல்லலாம்னா திதி சூன்யமாக வரும். அதனால வீட்டில் வந்து இந்த சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவங்க வீட்டில் ஒரு உண்டியல் சேர்த்து வைங்க. அந்த உண்டியலில் டெய்லி ஒவ்வொரு ரூபா பணம் வந்து போட்டு வைங்க. போட்டு வச்சு என்ன சொல்லலாம்னா அந்த உண்டியல் நிறைஞ்சவுடனே அதே உண்டியலை எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலே வந்து உடைச்சி அந்த விநாயகர் கோவிலில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் போட்டீங்கன்னா திதி சூன்யம் 100% அடிபட்டு போயிடும். எப்பயுமே என்ன சொல்லலாம்னா வந்து இந்த சதுர்த்தி திசையில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா உபயகலத்திரம் என்று ஒன்று வந்துடும். உபயகலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும். லவ் மேரேஜ் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வரும். இந்த உண்டியலில் போட்ட பணத்தை வந்து கோவிலில் கொண்டு போடும்போது இது கட்டாகிவிடும். பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் பேங்க்ல வந்து என்ன சொன்னான்னா இந்த எழுதுறதுக்கு பேனா இல்லாமல் திண்டாடி நம்மகிட்ட கேட்டுட்டு இருப்பான். அப்போ பேங்க்ல வந்து என்ன சொன்னான்னா எழுதுவதற்கு பேனா வாங்கி போடுங்க. ஸ்கெட்ச் இந்த பென் இருக்கு இல்லையா, ரீஃபில் பென் வந்து ஒரு 5 பேனா தான் வாங்கி போடணும், அதுக்கு மேலே வாங்கி போடக்கூடாது, அதான் கணக்கு. ரெண்டாவது வந்து பேங்க்ல வந்து பேனா வாங்கி போடணும். குழந்தைகளுக்கு வந்து படிக்கிற புஸ்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கஷ்டம் வந்து குறையும். சஷ்டி திதியில் போய் பிறந்தவங்க மேசம் சிம்மம் வந்து திதி சூன்யமாக வரும். தனக்கு பிடிச்ச நீங்கள் என்ன பிடிச்ச உணவை சாப்பிட்றீங்களோ அதை அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுடைய கர்மா குறையும். நீங்கள் என்ன பிடிச்ச உணவு, உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச உணவு, இப்போ எனக்குன்னு ஒரு பிடிச்ச உணவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச உணவு இருக்கும். அந்த பிடித்த உணவை பிறர் சாப்பிட வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சஷ்டியுடைய தோஷம், மேசமும் சிம்மத்துக்கு உண்டான அந்த தோஷம் வந்து கண்டிப்பாக போகும். சப்தமி திதியில் போய் பிறந்தால் தனுசும் கடகமும் திதிசூன்யமாக வரும். வயதான கணவன் மனைவிக்கு அப்பா அம்மா போல நினைத்து உணவு உடை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் குறையும். அஷ்டமி திதியில போய் பிறந்தவர்களுக்கு மிதனம் கண்ணீர் தான் பிரச்சனை. அதனால குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுத்தல், பேங்கில் வந்து பேனா வாங்கி போடுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நவமி திதியில போய் பிறந்தவர்களுக்கு சிம்மமும் விருச்சிகம் தான் திதி சூன்யம். ஒரு நபருக்கு வந்து ஒரு விருப்பம் நிறைவேறாம இருக்கும். அந்த நபருக்கு வந்து என்ன விருப்பம் நிறைவேறாத நபர் எனக்கு இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல ஒரு பொருள் வாங்க முடியாம இருப்பார். அந்த நபர்களுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தால் வாழ்நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த திதி சூன்யம் வந்து அடிபட்டு போகும். தசமி திதியில போய் பிறந்தவர்கள் சிம்மமும் விருச்சிகமும் திதி சூன்யமாக வரும். அதனால என்ன சொன்னான்னா விருப்பம் நிறைவேறாத நபர், ஒரு விருப்பம் நிறைவேற கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு எத்தனைவே வந்து ஒரு விருப்பம் நிறைவேறாமல் இருக்கும். அந்த விருப்பத்தை வந்து தயவு செய்து நீங்கள் வந்து நிறைவேற்றி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன உனக்கு என்ன நிறைவேறாத ஆசை இருக்குன்னு அவன் சொல்லுவான். அதை போய் வந்து நான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உனக்கு வந்து என்னப்பா ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இது இருக்குதா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்ய முடியும், அது என்ன சொல்லு அப்படின்னா, ஏதோ ஒன்று எனக்கு இதான் வேணும் அப்படின்னா நான் அதை வாங்கி கொடுத்தீங்கனால நிறைவேறாத ஆசை அவனால் வாங்க முடியாது, நம்மால் வாங்கி கொடுக்க முடியும். அதை செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய திதி சூன்யம் சரியாகிவிடும். அதுக்கடுத்து ஏகாதேசியில் போய் பிறந்தால் தனுசும் மீனமும் திதி சூன்யம். இவர்கள் கோவில் உளவார பணி செய்வதே சிறந்தது. துவாதசியில் பிறந்தால் துலாம் மகரம் திதிசூன்யமாக வந்துடும். திருமண வீட்டில் சென்று மொய்யெழுதி கிஃப்ட் கொடுக்கணும். அதுவும் தெரியாத திருமணம் பத்திரிகை வைக்காத திருமணமா இருக்கணும். துவாதசி திதியில போய் பிறந்தவங்க திருமண வீட்டில் போய் மொய்யெழுதி கிஃப்ட் பாஸ் கொடுக்கணும். அது தெரியாத திருமணமா இருக்கணும். பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் வந்து குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்தால், திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு ரிஷபமும் சிம்மமும் திதி சூன்யமாக வரும். அப்ப இந்த திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு வாங்கி கொடுக்க கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும். சதுர்த்தசியில் போய் பிறந்தால் மிதனம் கன்னி தனுசு மீனம் வந்து திதி சூன்யமாக வரும். அப்ப இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சேர் வாங்கி போடுதல், அதில் உபயம் என்ன எழுதி உங்களுடைய பெயரை வந்து என்ன எழுதி கொடுத்துடணும். கொடுத்தாச்சுன்னா
உங்களுடைய திதி சூனியம் 100% வந்து என்ன சொன்னால் அடிபட்டு போகும். அமாவாசை, அமாவாசையில் போய் பிறந்தாலே பாதிக்கும். அப்ப நேர்மோர் தானம் பண்ணுதலும் சாப்பாடு தானம் பண்ணுதலும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு, அமாவாசையில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னா கடகம் வந்து பாதிக்கப்படும். அப்ப நேர்மோர் தானம் பண்ணணும், சாப்பாடு தானம் பண்ணணும். அதற்கடுத்த பௌர்ணமியில் போய் பிறந்தவர்களுக்கு சிம்மம் பாதிக்கப்படும். அப்ப குத்து விளக்கு தானம், கடிகாரம் தானம் செய்யும். குத்து விளக்குங்கிறது ரேட் அதிகமாகும். அப்ப கடிகாரம் தானம் பண்ணலாம். கடிகாரம், வால் கிளாக்கு, கையில போடுற கடிகாரங்கள் வந்து நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து திதி சூனியத்திற்கு பெரிதாக கோயில்களுக்கெல்லாம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து நீங்கள் மாறி வந்து என்ன சொல்லலாம்னா இலகுவாக நம்மால் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்து கொண்டு வர 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 என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும். அதை விடுத்து என்ன சொல்லலாம்னா ரொம்ப பெருசா தான் செஞ்சு வந்து நம்ம சாதிக்கணும்னு எந்த சாஸ்திரமுமே சொல்லலை. நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு சாதாரண ஒரு வடிவிலே வந்து இறைவன் வந்து முன்னோர்கள் மூலமாக வழிமுறைகள் வந்து என்ன சொன்னான்னா சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இந்த 16 திதிகள், 15 திதிகள்னா அமாவாசை சேர்க்கணும் இல்லையா, 16 திதிகளில் பிறந்தவர்கள் அவரவர்களுக்கு நான் சொன்னது போல ரொம்ப ஈஸியான விஷயங்கள். இந்த ஈஸியான விஷயங்களை நீங்கள் எவ்வளவு இலகுவாக மனதில் வைத்து கொண்டு உங்களுக்கு எந்த திதியில் பிறந்தீர்களோ அந்த திதிக்குண்டான சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை கேஷுவலா, பரபரப்பு இல்லாம, நிதானமாக, கஷ்டம் இல்லாமல் நீங்கள் செய்து வர 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 வந்து உங்களுடைய திதி சூனிய ராசிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் 100% வந்து குறையும். இது அனுபவத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள வந்து ஒரு உண்மை. இதை நீங்கள் பரிச்சித்து பார்த்தாலே வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக தெரியும். பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.